எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, திரிகோணத்தை பற்றி பார்க்க போகிறோம். திரிகோணத்தில் 4 வகையான திரிகோணங்கள் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ திரிகோணம்னா என்ன அப்படின்னா, 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய இந்த 3 ராசிகள் தான் திரிகோண ராசிகள் அப்படின்னு சொல்கிறோம். 1, 5, 9. அதாவது 1வது ராசி மேஷம், 5வது ராசி சிம்மம், 9வது ராசி தனுசு. இதுதான் திரிகோண ராசிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து 2வது திரிகோண ராசி என்னென்ன அப்படின்னா, அதாவது 2, 6, 10. அதாவது அதுவும் 1, 5, 9வது ராசிகள் தான். 2வதாக வரக்கூடிய 1, 5, 9வது ராசிகள். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா 2, 6, 10 அப்படி சொல்லலாம். அப்போ 2வது ராசி ரிஷபம், 6வது ராசி கன்னி, 10வது ராசி மகரம். அப்போ 2, 6, 10 அப்படிங்கிறது 2வது திரிகோணம். 3வது திரிகோண ராசி அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் 3வதாக வரக்கூடிய 1, 5, 9 ராசிகள். 3வதாக வரக்கூடிய 1, 5, 9னா அதாவது 3வது ராசி வந்து மிதுனம், அதுலேருந்து 5வது ராசி வந்து துலாம், அதுலேருந்து 5வது ராசி வந்து கும்பம். அதாவது 3, 7, 11 இதை தான் வந்து நம்ம 3வது திரிகோணம்னு சொல்கிறோம். 3, 7, 11. 3வது ராசி மிதுனம், 7வது ராசி துலாம், 11வது ராசி கும்பம். 4வதாக வரக்கூடிய திரிகோணத்தை வந்து 4, 8, 12ன்னு சொல்கிறோம். அதாவது 4வது ராசி கடகம், 8வது ராசி விருச்சிகம், 12வது ராசி மீனம். அதாவது இதுவும் 1, 5, 9 தான். 4வதாக வரக்கூடிய 1, 5, 9. அதாவது 1வது ராசி வந்து கடகம் அப்படின்னா கடகத்துலேருந்து 5வது என்ன? கடகம், சிம்மம், கன்னி, துலாம். விருச்சிகம் வந்து கடகத்துக்கு 5வது ராசி. விருச்சிகத்துலேருந்து 5வது ராசி என்ன? விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இப்போ விருச்சிகத்துலேருந்து 5வது ராசி மீனம், கடகத்துலேருந்து 5வது ராசி விருச்சிகம், விருச்சிகத்துலேருந்து 5வது ராசி மீனம். அப்போ கடகம், விருச்சிகம், மீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது திரிகோண ராசி அப்படிங்கிறது 4, 8, 12. அப்போ 1, 5, 9, 2வதாக வரக்கூடிய 1, 5, 9, 3வதாக வரக்கூடிய 1, 5, 9, 4வதாக வரக்கூடிய 1, 5, 9. இதுதான் நம்ம திரிகோண ராசிகள் அப்படின்னு சொல்கிறோம். 4 விதமாக பிரிக்கிறோம். 1, 5, 9, 2வது வரக்கூடிய 1, 5, 9 வந்து 2, 6, 10. 3வது வரக்கூடிய திரிகோணம் வந்து 3, 7, 11. 4வதாக வரக்கூடிய திரிகோணம் வந்து 4, 8, 12. இப்படி 4 திரிகோணமாக பிரிக்கிறோம். இது புரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த முதல் திரிகோணத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தர்மம் செய்கிறது மூலிமா உங்களுக்கு புண்ணியம் செய்கிறதில்ல, அதை தான் இந்த 1, 5, 9ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் சொல்லுது. அதாவது மேஷம், சிம்மம், தனுசு இதுதான் 1, 5, 9. மேஷங்கிறது 1வது ராசி, சிம்மங்கிறது 5வது ராசி, தனுசு 9வது ராசி. காலபுருஷ தத்துவப்படி இந்த 3 ராசிகள் தான் முதல் திரிகோணமாக சொல்லப்படுது. இதில் நிற்கக்கூடிய கிரகங்கள் வந்து நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய தர்மத்தை சொல்லுது. அதனால் இது அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அறம்னா நேர்வழியில் நீங்கள் செல்றது பேர் தான். உங்கள் கொடுக்கப்பட்ட டியூட்டியை கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படிங்கிறக்கூடிய கர்ம பதிவை வந்து இந்த 3 ராசிகள் சொல்லுது. 2, 6, 10ங்கிற ராசிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கர்ம திரிகோணம் சொல்கிறாங்க. கர்ம திரிகோணம் அப்படின்னா தொழில் மூலிமா வருமானம் ஈற்றக்கூடிய கொடுப்பனை வந்து 2, 6, 10 அப்படிங்கிற ராசிகள் சொல்லுது. 2வது ராசி ரிஷபம், 6வது ராசி கன்னி, 10வது ராசி மகரம். இந்த 3 ராசிகள் வந்து பொருள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லுது. நீங்கள் பொருள் ஈற்றக்கூடிய கொடுப்பனை இருக்குதா அப்படிங்கிறத இந்த 2, 6, 10ல் நிற்கக்கூடிய கிரகங்கள் சொல்லுது. 3வதாக வரக்கூடியது 3, 7, 11. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காம திரிகோண ராசிகள் சொல்கிறாங்க. அதாவது மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3மே வந்து காம திரிகோண ராசிகள்னு சொல்கிறோம். இதை வந்து இன்பம் அடைகிறதுக்காக கொடுக்கப்பட்ட ராசிகள். இன்பம்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா என்ஜாய்மெண்ட்டையும் அணிவிக்க நீங்கள் பிறந்திருக்கீங்களா அப்படிங்கிறத இந்த 3 ராசிகளில் நிற்கக்கூடிய கிரகங்கள் சொல்லுது. இன்பம்னா என்ன? செக்ஸு, அப்புறம் வந்து ருசியாக சாப்பாடு, ட்ராவலிங்கு, இந்த மாதிரி வந்து வாழ்க்கையினுடைய சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குதா, அந்த கொடுப்பனை இருக்குதாங்கிறத 3வது ராசி, 7வது ராசி, 11வது ராசி சொல்லுது. 3ங்கிறது மிதுனம், 7 துலாம், 11ங்கிறது கும்பம். இதை இன்பத் திரிகோணம் சொல்லலாம், காம திரிகோணம்னு சொல்லலாம். 4, 8, 12ங்கிறது கடைசியாக வரக்கூடிய 1, 5, 9. அப்போ கடகம், விருச்சிகம், மீனம் இதுதான் கடைசியாக வரக்கூடிய திரிகோணம். 4, 8, 12 இது வந்து மோட்ச திரிகோணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பேர் வந்து வீடு பேருன்னு சொல்கிறாங்க. அதாவது நீ மோட்சம் அடையிறக்கூடிய கொடுப்பனை உங்களுக்கு இருக்குதாங்கிறத இந்த 3 ராசிகளில் நிற்கக்கூடிய கிரகங்கள் வந்து சொல்லுது. அப்போ ஒவ்வொரு திரிகோணத்துலேயும் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் அந்த கொடுப்பனையை வந்து சொல்லுது. இது புரியுதான்னு பார்த்துக்கோங்க. இதில் வேற ஒரு விஷயம் இன்னும் டெப்த்தாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, காலபுருஷ தத்துவப்படி தான் எல்லாமே சொல்கிறேன். லக்னத்தை நான் பார்க்கல. இப்போ 1, 5, 9 அப்படின்னா மேஷம், சிம்மம், தனுசு
இதில் நிற்கக்கூடிய கிரகங்கள் அறம் வழியில் இவன் போகிறானா அந்த கொடுப்பனை இருக்குதான்னு சொல்லுது. ரிஷபம், கன்னி, மகரம் இது என்ன சொல்லுதுன்னா பொருள் ஈட்டக்கூடிய கொடுப்பனை இருக்குதான்னு சொல்லுது. மிதுனம், துலாம், கும்பம் இது என்ன சொல்லுது அப்படின்னா இன்பத்தை அணிவிக்கக்கூடிய கொடுப்பனை இருக்குதான்னு சொல்லுது. கடகம், விருச்சிகம், மீனம் இது என்ன சொல்லுது அப்படின்னா மோட்சம் அடையக்கூடிய கொடுப்பனை இருக்குதா அப்படின்னு சொல்லி இந்த ராசிகள் சொல்லுது. இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் ஈஸியாக பலன் சொல்ல முடியும். காலபுருஷ தத்துவப்படி நான் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய கோச்சார கிரக நிலவரத்தை நம்ம இதில் போட்டிருக்கேன். இதுபடி 1, 5, 9 என்ன கிரகங்கள் நிற்குது? 1வது ராசியில் புதன் இருக்குது, 5வது ராசியில் கேது இருக்குது, 9ல் எதுவும் இல்லை. அப்போ புதன் கேது தான் 1, 5, 9 வருது. 2, 6, 10ல் 2ல் சூரியன் இருக்குது, 6ல் எதுவும் இல்லை, 10ல் எதுவும் இல்லை. அதனால் சூரியன் மட்டும் இருக்குது. 3, 7, 11ல் 3ல் குரு இருக்குது, 7ல் எதுவும் இல்லை, 11ல் ராகு சந்திரன் இருக்குது, எழுதியாச்சு. 4, 8, 12ல் 4ல் செவ்வாய் இருக்குது, 8ல் எதுவும் இல்லை, 12ல் சுக்கிரன் சனி இருக்குது. இப்போ நம்ம 4 திரிகோணத்தை வரிசைப்படுத்தியிருக்கோம். இதில் எத்தனை கொடுப்பனை இருக்குது அப்படிங்கிறது இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் அதிகமாக கொடுப்பனை இருக்கிறது பார்த்திங்கன்னா 3, 7, 11, 4, 8, 12. ஏன்னா அதில் தான் அதிக கிரகங்கள் இருக்குது. எதில் கொடுப்பனை கம்மியாக இருக்குது அப்படின்னா பொருள் ஈட்டக்கூடிய கொடுப்பனை கம்மியாக இருக்குது. ஏன்னா 2, 6, 10ல் சூரியன் மட்டுமே இருக்குது. இப்படி நீங்கள் இது இப்படி பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எந்த விஷயத்துக்காக இந்த உலகத்தில் பெறப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறத இந்த விஷயத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த திரிகோணத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும். இப்போ கொடுப்பனை கம்மியாக இருக்குன்னா இவர் பொருள் ஈட்டக்கூடிய கொடுப்பனை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ பொருள் ஈட்டக்கூடிய கொடுப்பனை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அந்த பரிகாரத்தை பற்றி நான் சொல்கிறேன். அதாவது 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய ராசிகள் நெருப்பு ராசிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேஷம், சிம்மம், தனுசு இதை நெருப்பு ராசிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 2, 6, 10ன்னு சொல்லக்கூடிய ரிஷபம், கன்னி, மகரம் இதை நில ராசிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 3, 7, 11ன்னு சொல்லக்கூடிய மிதுனம், துலாம், கும்பம் இதை காற்று ராசிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக வரக்கூடிய திரிகோணம் கடகம், விருச்சிகம், மீனம் இதை நீர் ராசிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள் தெளிவாக புரிஞ்சால் மட்டும்தான் பரிகாரத்தை நம்ம சொல்ல முடியும். அப்போ 1, 5, 9 நெருப்பு ராசிகள், 2, 6, 10 நில ராசி, 3, 7, 11 காற்று ராசி, 4, 8, 12 நீர் ராசி. இது இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ 1, 5, 9 நெருப்பு ராசின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதில் இருக்கக்கூடிய சூட்சுமம் என்ன அப்படின்னா இந்த 1, 5, 9 ராசிகளில் கேதுனுடைய நட்சத்திரம் இருக்கும். இப்போ 1வது ராசி பார்த்திங்கன்னா மேஷம், மேஷத்தில் முதல் நட்சத்திரம் கேது நட்சத்திரம் அஸ்வினி. 5வது ராசியில் சிம்ம ராசியில் முதல் நட்சத்திரம் மகா நட்சத்திரம், அதுவும் கேதுனுடைய நட்சத்திரம். 9வது ராசி தனுசு ராசி, அதில் முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம், அதுவும் கேதுனுடைய நட்சத்திரம். அப்போ 1, 5, 9க்குரிய ராசிகளில் கேதுனுடைய நட்சத்திரம் இயற்கையிலே இருக்குது. அப்போ அது என்ன சொல்ல வருது அப்படின்னா கேது ஞானக்காரகன். ஞானக்காரகன்னா அறத்தின் வழியே செல்லக்கூடிய விஷயத்தை கேது சொல்லுது. ஞானம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நல்வழியில் தான் போவீங்க, நீங்கள் கெட்ட வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் 1, 5, 9ல் இருக்கக்கூடிய கேதுனுடைய நட்சத்திரங்கள் சொல்லுது. 3, 7, 11ல் என்ன இருக்குது அப்படின்னா ராகுனுடைய நட்சத்திரங்கள் இருக்குது. இப்போ 3வது ராசி மிதுனம், மிதுனத்தில் திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது. 7வது ராசி துலாமில் சுவாதி நட்சத்திரம் இருக்குது. 11வது ராசி கும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சதய நட்சத்திரம் இருக்குது. இந்த 3மே ராகுனுடைய நட்சத்திரம். அப்போ 3, 7, 11ல் ராகுனுடைய நட்சத்திரம் இருக்குது. 1, 5, 9ல் கேதுனுடைய நட்சத்திரம் இருக்குது. இப்போ இந்த 3, 7, 11ல் ஏன் ராகு நட்சத்திரத்தை வச்சாங்க அப்படின்னா இந்த 3, 7, 11ங்கிறது காற்று ராசி. அப்போ காற்று ராசிங்கிறது காமத்தை குறிக்கக்கூடிய ராசி. இப்போ ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுனா என்ன பண்ணணும்? பேசினா தானே கரெக்ட் பண்ண முடியும். அப்போ இந்த பேச்சுங்கிறது காற்று மூலியமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது குறிக்கிறதே இந்த 3, 7, 11ன்னு சொல்லக்கூடிய காற்று ராசிகள். அப்போ அதில் தான் ராகுனுடைய நட்சத்திரம் இருக்குது. அது ராகு சுகம், இன்பம், போகம் அப்படிங்கிற எல்லா இன்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை ராகு கொடுக்குது. அறத்தின் வழியே போகக்கூடிய கொடுப்பனை கேது கொடுக்குது. அதனால தான் இப்போ 1, 5, 9 கேது இருக்குதா, அது நெருப்பு ராசின்னு சொல்கிறோம். 1, 5, 9 மேஷம், சிம்மம், தனுசு நெருப்பு ராசின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? உன் குழந்தை மேலே சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு நெருப்பில் சத்தியம் பண்ண சொல்கிறாங்கல்ல. ஏன் நெருப்பில் சத்தியம் பண்ண சொல்கிறாங்க? ஏன் குழந்தைய வச்சு சத்தியம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நெருப்பு ராசிகள் 1, 5, 9 ஏற்கனவே நெருப்பு ராசிகள். அதில் ஏன் குழந்தைய வச்சு சத்தியம் பண்ண சொல்கிறாங்கன்னா 5ங்கிறது குழந்தை, 9ங்கிறது தந்தையை குறிக்கிறது, 1ங்கிறது ஜாதகரை குறிக்கிறது. 1, 5, 9னா என்ன? 1ங்கிறது நீங்கள், 5ங்கிறது குழந்தையை குறிக்கும், தாத்தாவை குறிக்கும், 9ங்கிறது அப்பாவை குறிக்கும். அப்போ ஒரு வம்சத்தையே குறிக்கிறது தான் 1, 5, 9. சந்ததியை குறிக்கிறது 1, 5, 9. இப்போ இதில் நெருப்பு ராசியில் இருக்கிறதுனால தான் நெருப்பில் உன் குழந்தை மேலே நெருப்பில் சத்தியம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. குழந்தையை தாண்டு நெருப்பில் அடித்து சத்தியம் பண்ணுன்னு சொல்கிறது காரணம் அந்த 1, 5, 9ங்கிறது குழந்தையை குறிக்கிறது, தந்தையை குறிக்கிறது, தாத்தாவை குறிக்கிறது. அந்த காரணத்தினால சொல்கிறாங்க. அது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
இப்படி ஒரு விதமாக நம்ம பிரிக்கிறோம். எதில் கொடுப்பனை கம்மியாக இருக்குதோ அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வலுப்படுத்தணும். இப்போ இங்கே வந்து 2, 6, 10 கம்மியாக இருக்குதுன்னா பொருள் ஈட்டக்கூடிய தன்மை வந்து கம்மியாக இருக்குது, கிரகங்கள் கம்மியாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்ம திரிகோணம் வீக்காக இருக்குது அப்படின்னா நிலம் ராசிகள் 2, 6, 10ங்கிறது நில ராசிகள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிலம் சார்ந்த விஷயத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அதாவது வந்து நிலத்தை தானம் பண்ணலாம், அல்லது பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தில் விளையக்கூடிய பொருள்களை வந்து யாருக்காவது ஃப்ரீயாக வந்து தானம் பண்ணலாம், அல்லது கட்டடம் கட்டுறதுக்கு சிமெண்ட்டை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் தானம் பண்ணலாம், அல்லது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் இந்த இடத்துல நிலம் வாங்கினா நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒரு வழிகாட்டுதலாவது நீங்கள் வந்து யாருக்காவது பண்ணலாம், அல்லது நிலத்தில் விளையக்கூடிய பொருள்களை வந்து தானம் பண்ணலாம். இப்படி நீங்கள் வந்து நிலம் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி நிலத்தில் சேர் தானம் பண்ணலாம். சேர் வந்து நிலத்தில் தானே இருக்குது. அப்போ வந்து ஒரு சேர், டேபிள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் தானம் பண்ணலாம். அப்போ ஒருத்தருக்கு வந்து பொருள் சார்ந்த பாதிப்பு இருக்குது அப்படின்னா நிலம் சார்ந்த ராசிகள் தான் 2, 6, 10. அப்போ அது சார்ந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா பொருளாதார ரீதியாக பெரிய உயர்வு அடைய முடியும். சிமெண்ட் தானம் பண்ணலாம், நிலம் தானம் பண்ணலாம், நிலத்தில் விளையக்கூடிய பொருட்களை தானம் பண்ணலாம், சேர் தானம் பண்ணலாம், சேர் டேபிள் தானம் பண்ணலாம், உணவு தானம் பண்ணலாம். நிலத்தில் தான் உணவு விளையுது, அப்போ உணவுகளை தானம் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது இந்த பொருளாதார ரீதியாக வந்து வெற்றி கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ 1, 5, 9க்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் வீக்காக இருந்தால் அப்படின்னா, நெருப்பு சார்ந்த ஸ்தலங்கள், மலைப்பகுதிக்கு போயிட்டு வரணும். அதுக்கடுத்து வந்து எப்போ பார்த்தாலும் வந்து விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் வீட்டில். இந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் வந்து யாருக்கா தானமாக பண்ணணும். அதாவது ஹீட்டு தான் நெருப்பு. அப்போ எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ், அயன் பாக்ஸு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் எலக்ட்ரிக் பல்பு இது வந்து கோயிலுக்கோ மக்களுக்கோ ஏதோ ஒரு வகையில் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸை தானம் பண்ணிங்கன்னா இந்த 1, 5, 9 ஆக்டிவேட் ஆகும். பொருள்களை தானம் பண்ணிங்கன்னா 2, 6, 10 ஆக்டிவேட் ஆகும். அதாவது நிலத்தில் விளையக்கூடிய பொருள்களை அன்னதானம் பண்ணுறது, அதே மாதிரி நிலம் தானம் பண்ணுறது, சிமெண்ட் தானம் பண்ணுறது, இது வந்து 2, 6, 10 ஆக்டிவேட் பண்ணும், ஸ்ட்ராங் ஆகும். 3, 7, 11ங்கிறது இன்ப திரிகோணம். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரோ ஒருத்தருக்கு வந்து டூர் போகிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். இப்போ யாரோ ஒருத்தங்க வயசானவங்க வந்து டூர் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க, இப்போ காசிக்கோ எங்கேயோ போகணுன்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து நீங்கள் டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். அல்லது யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து கூட கைடன்ஸ் கொடுத்து நீங்கள் சுற்றி காட்டலாம், இடங்களை சுற்றி காட்டினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த கொடுப்பனை வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 4, 8, 12 அப்படிங்கிறது மோட்ச திரிகோணம்னு சொல்லப்படுது. இது வீக்காக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கடல் சார்ந்த பகுதி, இது வந்து நீர் ராசி 4, 8, 12. 3, 7, 11 காற்று ராசி. அப்போ காற்று ராசினா ஃபேன் நீங்கள் அது யாருக்காவது தானம் பண்ணிங்கன்னா இந்த 3, 7, 11 வந்து ஆக்டிவேட் ஆகும். 4, 8, 12 வந்து நீர் அப்படிங்கிறதுனால நீர் தானம், மோர் தானம், ஃப்ரூட் ஜூஸு இந்த மாதிரி தானம் பண்ணிங்கன்னா 4, 8, 12 கொடுப்பனை வந்து ஆக்டிவேட் ஆகும். கடல் சார்ந்த பகுதிக்கு அடிக்கடி போயிட்டு வந்தீங்கனாலும் 4, 8, 12 ஆக்டிவேட் ஆகும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கர்ம ஸ்ட்ராங் ஆகி உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த புரிதலுக்காக இந்த வீடியோ போட்டேன் நான். அதனால் 4 திரிகோணமாக பிரித்து உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.